வணக்கம் நண்பர்களே. எஸ்ஐஆர் தமிழ்நாடு ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படுது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 9 மாநிலங்களில் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவைஸ். இது ஏன் இவ்வளோ பரபரப்பாக பேசப்படுதுன்னா, பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டதாக அந்த இந்தியா கூட்டணி கடுமையாக போராடினாங்க. அதுலேயும் பீகார்லேருந்து 35 லட்சம் மக்கள் நிரந்தரமாகவே வேறு மாநிலங்களில் வேலைக்காக குடிபெயர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ 4/11 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1 மாத டைம். ஏற்கனவே நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு வந்து ஓட்டு இருக்குது, எங்கேயும் போயிடாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா முழுமையாக அனைத்து வாக்காளர்களுக்கும் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்கள் வாக்கு உங்கள் லிஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா கடைசி 20 வருஷம் ஆச்சு. புதிய வாக்காளர்களை சேர்க்கறது, இறந்தவர்களை நீக்கிறது, அட்ரஸ் மாறி வேறு இடத்துக்கு போனவங்களுடைய வாக்கை சரி பார்க்குறது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதை பற்றி முழுமையான பதிவாக கொடுத்துருக்குறேன். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யலான்னு. ஏன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட முடியாது. நீங்கள் விரும்புகின்ற அரசை தேர்ந்தெடுக்க முடியாமல் மிக சிக்கலான நிலைமை ஏற்படலாம். ஏன்னா அது நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.